இப்போ இந்த முருங்கைக்கீரை தொக்குக்கு தேவையான பொருளுங்க: கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3, கடலைப்பருப்பு கொஞ்சம், கடுகு உளுந்து, தேவையான எண்ணெய், பூண்டு, பெருங்காயத்தூள், புளி. இது வந்து வேர்க்கடலை உடச்சி நுணுக்கி வச்சுருக்கோம். இறக்கும் போது தூவி இறக்கணும். முருங்கைக்கீரை கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து தொக்குக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். இது வந்து 3 வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயத்துனா கொஞ்சம் பெருசு, 3 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் போடணும், 1 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு ஒரு கைப்பிடி, தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்ச தூள் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டு இப்போ கடலை எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கோமா, அது தேவையான அளவு ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த அளவு கடலைப்பருப்பு போட்டுருங்க, ஒரு 2 டீஸ்பூன். இது நல்லா சேர்ந்ததும் காஞ்ச மிளகாய் போட்டுடலாங்க. இப்போ கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ அடுத்து பூண்டு போட்டுடலாமா, ஒரு கை அளவு பூண்டு. இப்போ பூண்டு இந்த அளவு சேர்ந்ததும் நம்ம அரைச்சி மசாலா போட போகிறோமா. இதில் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டேன். இது கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட சேர்த்துக்கினா கலர் வரும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இது நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இது வரட்டோமா. மிளகாய் நெடி எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாமா. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடுறோமா. இன்னும் கொஞ்சம் இந்த அளவு திரிஞ்சு வந்த பிறகு முருங்கைக்கீரையை போட்டுடலாமா. முருங்கீரை பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை போட்டுடலாம். முருங்கைக்கீரை போட்டு நல்லா கலரி விட்டுடலாமா. அந்த இது மசாலா கூட கீரையை நல்லா இது ஆகட்டும்னு விட்டுலேயே 2 நிமிஷத்தில் கீரை வெந்துடுமா. கீரை வெந்ததும் கொஞ்சமாக புளி கரைச்சி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றிடலாமா. நம்ம எவ்வளோ கீரைமா போட்டோம், எவ்வளோ சுருங்கி போய் எவ்வளோன்னு ஆயிடுச்சு பாருமா. கொஞ்சமாக ஏன் இவ்வளோ கீரைன்னு திட்டினாலுங்க பசங்க, கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இது அந்த வெந்துடுச்சுமா கீரை. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாமா. இப்போ புளி தண்ணி போட்டோமா. இதில் 2 நிமிஷம் வேகட்டும். புளி தண்ணி இந்த அளவுமா, இது சுன்ற அளவு வச்சிடணும். இன்றைக்கி தான் நான் தோண்டி தொலைங்கி வீடியோ போடலாம் அடுப்பு வச்சுன்னு போட்டோமா. மழை வந்துடுச்சுமா. புளி தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இந்த மிக்ஸி ஜாரில் இருந்தது ஊற்றிட்டு அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாமா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சதும் வேர்க்கடலை நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு இறக்கிட வேண்டியது தாம்மா. அவ்வளோதான். இப்போ இந்த அளவு டிக்கா ஆயிடுச்சுமா. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். தொக்கு மாதிரி வந்துச்சு முருங்கைக்கீரை தொக்கு. இதெல்லாம் வேர்க்கடலை சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் இதுவாக ஹெல்த்தியானது தானே வேர்க்கடலும் சேர்த்துட்டோம். இது வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுமா. இரும்பு சத்து இதில் அவ்வளோ இருக்குன்றாங்க. குழந்தைங்க இப்படி சாப்பிட விருப்பப்படலைன்னா கூட முருங்கைக்கீரையை மட்டும் தனியாக வேக வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டி இந்த தொக்கில் சேர்த்து கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க விரும்பி இட்லி தோசை கூட சாப்பிட்லாமா.
முடிஞ்சிடுச்சுமா. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்கி சுட சுட சாப்பாட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பெருங்காயம் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம்மா. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இது சுட சுட சாப்பாடு போட்டு சூடாக இருக்குது கலரி சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்மா. இது வந்து எங்கள் பேத்திக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கிட்டு போகும்போது குழந்தைக்கு உடம்புல ரத்தமே இல்லை, வாரத்தில் 3 நாள் முருங்கைக்கீரை சேர்த்துங்க. நாங்கள் ரத்தம் ஊறும், இரும்பு சத்து அதிகம். இது சுட சுட இப்படி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய போடுறேன், நல்லாயிருக்கும். எல்லோரும் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.